ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில யாரை பத்தி பேச போறோம் அப்படின்னா அரசரை பத்தி தான் பேச போறோம். அது யாரு அரசன் அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? எஸ், சிம்புவை பத்தி தான் பேச போறோம். சிம்பு இப்போ வெற்றிமாறனோட இயக்கத்துல அரசன் அப்படிங்கிற படத்துல நடிச்சிட்டு வந்துட்டு இருக்காரு. அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏற்கனவே இதை பத்தி நாம நிறைய பேசியிருக்கோம். அதுக்கு முன்னாடி சிம்புவை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ பார்த்துடலாம். சிம்பு வந்து 3 வயது குழந்தையில இருந்தே படம் நடிச்சிட்டு இருக்காரு. சினிமாவில ஊர்ன ஒரு சில நடிகர்கள்ல முக்கியமான ஒருத்தர் சிம்பு தான். இப்போ ரீசெண்டா சிம்புவோட பேர் விஜய்க்கு ஈக்குவலா அடிபட்டது. என்ன அப்படின்னா, சிம்பு மட்டும் கரெக்டா இருந்திருந்தா, அதாவது ஆரம்ப காலகட்டத்தில இருந்து சிம்பு கரெக்டா இருந்திருந்தா, இந்த சினிமா வாய்ப்புகளை சரியா பயன்படுத்தி வந்திருந்தாங்க அப்படின்னா இன்னைக்கு விஜயை விட பெரிய இடத்துல இருக்கக்கூடிய வேண்டியவர் தான் அவரு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அவரோட திறமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட குறைச்சி எடை போட முடியாது. ஒரு நடிகர் நடிக்க மட்டும் செய்வாரு, இல்ல பாடகர்னா பாட மட்டும் செய்வாங்க, இல்ல ஆட மட்டும் செய்வாங்க. ஏதோ ஒரு திறமை மட்டும் இருக்கும். ஆனா கமல்ஹாசனுக்கு எப்படி எல்லா திறமைகளும் சினிமா சம்பந்தப்பட்ட மாதிரி இருக்கோ அதே மாதிரிதான் சிம்புக்கும் இருக்கு. சோ கமலை நாம எப்படி உலக நாயகன் அப்படின்னு சொல்லி கொண்டாடணும் இல்லையா, அதே அளவுக்கு நாலேஜபிள் பர்சன் அப்படின்னா இந்த சினிமாவில் கமலுக்கு அப்புறம் சிம்பு அவர்கள் தான். சோ சிம்பு இன்னைக்கு பெரிய இடத்துல இருக்க வேண்டியவர். ஆனா அவரோட ஒரு சில அலட்சியத்தால, அவரோட ஒரு சில ஆட்டிடியூட்னால தான் அவர் இன்னைக்கு வரைக்கும் பின்தங்கிய நிலையில இருந்துட்டு இருக்காரு. அவரை விட பின்னாடி வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு வந்து அவரை பீட் பண்ணிட்டு முன்னாடி போயிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் தனுஷா இருக்கட்டும், சிவகார்த்திகேயன், இந்த மாதிரி எல்லாருமே அவரை விட பின்னாடி இருந்து வந்தவங்க தான். பட் அவங்க கடின உழைப்பை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருந்ததுனால இன்னைக்கு அவரோட பெரிய லெவல்ல போயிட்டாங்க. சிம்பு வந்து கொஞ்ச நாள் சினிமாவில இருந்தே காணாம போயிட்டாரு. திடீர்னு பார்த்தா ஆன்மீக பாதையில போயிட்டாரு. திரும்பவும் வந்தாரு சினிமாக்குள்ள, ஒரு சூப்பரான கம்பேக் கொடுத்தாரு. திரும்பவும் கொஞ்ச நாள் ஆளையே காணுமே அப்படின்னு சொல்லி ரசிகர்கள்லாம் எங்க தான் போறீங்க, உங்களை காணுமே அப்படின்னு சொல்லி தேடுற அளவுக்கு வந்து அவர் எப்பவுமே நடந்துகிட்டு இருக்காரு. அந்த வகையில பாக்குறப்போ இப்போ அதாவது கமல்ஹாசன் எப்படி அமெரிக்கா போயிட்டு ஏஐ படிச்சுட்டு வந்தாரோ, அடுத்த நடிகர் அப்படின்னா தமிழ்ல இருந்து அமெரிக்கா போயிட்டு ஏஐ படிச்ச ஒரு நடிகர் அப்படின்னா இப்போ வந்து சிம்பு மட்டும்தான். சிம்பு வந்து ஏஐ படிக்கிறதுக்காக தான் வந்து அமெரிக்கால போயிட்டு ஒரு 6 மாசம் ஸ்டே பண்ணி கோர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ அந்த அரசன் படம் ஷூட்டிங் எல்லாம் ரொம்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. அரசன் படத்துல வந்து கிட்டத்தட்ட சிம்புவை தாண்டி விஜய் சேதுபதி, பிரியங்கா மோகன், ஆண்ட்ரியா, அது மட்டும் இல்லாம சமுத்திரக்கனியும் இதுல ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிக்கிறாரு. ஸோ முக்கியமான முன்னணி நடிகர்கள், நடிகைகள் எல்லாருமே இந்த படத்துல இருக்காங்க. இதோட கதை என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரசிகர்கள் ரொம்ப எதிர்பார்ப்போடு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுல ஒரு சின்ன சுருக்கமா சொல்லியிருக்காங்க வெற்றிமாறன். என்ன அப்படின்னா, வெற்றிமாறன் ஏற்கனவே வடசென்னை படத்தை இயக்கி மிகப்பெரிய அளவுல பேர் வாங்கினாங்க. வெற்றிமாறன் தனுஷ் காம்போ வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆச்சு. சோ அப்படி இருக்கிற பட்சத்துல வடசென்னை படத்துல வந்து சிம்பு ஒரு சம்பவம் பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிடுவாரு. சோ அந்த நேரத்துல நடக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்களை தான் இப்போ அரசன் படத்துல எடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ரிலேட்டட் பண்ணி பேசியிருக்காங்க. மேபி எல்லாருமே முன்னாடி கேட்டுட்டு இருந்தாங்க, சோ வடசென்னை பார்ட் 2 வந்து சிம்பு பண்றாரா, அததான் நீங்க அரசனா எடுக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. அதுக்கு வெற்றிமாறன் ரொம்பவே கிளாரிட்டியான ஒரு பதில் கொடுத்திருந்தார். என்ன அப்படின்னா, வடசென்னை அப்படிங்கிறது அது வேற ஒரு யூனிவர்ஸ். சோ அதோட பார்ட் 2 கண்டிப்பா நான் தனுஷை வச்சுதான் பண்ணுவேன். பட் அதுக்கு முன்னாடியே நான் சிம்புவை வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லி மிக பெருசா பிளான் போட்டு வச்சிருந்தேன். அது வந்து சிம்பு அந்த டைமிங்ல ரொம்ப பீக்ல பிஸியா இருந்தாரு. காலை பட ஷூட்டிங் அப்பவே நான் சிம்புவை கூப்பிட்டேன். பட் அவர் பிஸியா இருந்தாரு. இப்போ அவர் ஃப்ரீயா இருக்கிறதுனால தனுஷ் பிஸியா இருக்காரு. சோ அதுக்குள்ள இந்த டைமை யூஸ் பண்ணி அந்த படத்தை முடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் வடசென்னை 2 ஹோல்ட் பண்ணிட்டு அரசன் படத்தை நான் எடுத்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சோ இதுல வடசென்னையை வந்து டச் பண்ற மாதிரி உங்களுக்கு தெரியும், பட் அது கிடையாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. சோ வெற்றிமாறனுடைய இயக்கம் அப்படின்னாலே அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இதை பார்க்க ரசிகர்கள் எல்லாருமே ரொம்ப ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த படம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தோம்னா தீபாவளிக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இதுவரைக்கும் பெரிய பெரிய நடிகர்களுடைய படங்கள் தான் தீபாவளி, பொங்கல் இந்த மாதிரி பெரிய ஃபெஸ்டிவலுக்கு ரிலீஸ் ஆகும். அப்படி இருக்கிற பட்சத்துல ரொம்ப வருஷம் ஆச்சு சிம்புவோட படம் வந்து மிகப்பெரிய ஒரு ஃபெஸ்டிவல்ல ரிலீஸ் ஆகி. சோ அதனால இப்போ தீபாவளிக்கு இந்த படம் ரிலீஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவோட கருப்பு படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுற மாதிரியான பேச்சுகள் இருக்கு. மேபி அது அதுக்குள்ளவே ரிலீஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல சிம்பு சிவகார்த்திகேயன் மோதல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னடா அப்படின்னு பார்த்தா சிவகார்த்திகேயனோட சேயோன் படமுமே பாத்தீங்கன்னா தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. சோ இதுல சிம்பு பெருசா சிவகார்த்திகேயன் பெருசான்ற ஒரு மோதல் கண்டிப்பா அப்ப உண்டாகும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. சோ சிவகார்த்திகேயன் படம் கரெக்டா சிம்பு படம் வரும்போது வரப்போகுதா, இல்ல அடுத்து வரப்போகுதா, இல்ல முன்னாடி வரப்போகுதா, இவங்க 2 பேருக்குள்ள அந்த போட்டி எப்படி இருக்க போகுது, ரசிகர்கள் எந்த மாதிரி மனநிலைமையில யாருக்கு ஆதரவு தெரிவிக்க போறாங்க
அப்படின்ற இந்த மாதிரி பல கேள்விகள் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது நமக்குள்ள இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சினிமா அரசியல் இது ரெண்டு தான் மக்கள் வந்து ரெண்டு கண்ணா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அரசியல் களம் சூடு பிடிச்சு ரொம்ப விறுவிறுப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியும் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சினிமாவுல என்ன நடக்குது, எந்த நடிகர் என்ன நடிகை என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் மக்கள் எப்பவுமே வந்து ஆராய்ஞ்சு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சோ ஏன் அப்படின்னா மக்களை என்டர்டைன் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா அது சினிமா மட்டும்தான். சோ அதுக்கான ஒரு இடம் எப்பவுமே மக்களோட மனசுல இருக்கதான் செய்யும். சோ அதுல வரக்கூடிய நடிகர்கள் நடிகைகள் ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கருதப்படுறாங்க. சோ இதனாலதான் இந்த படத்துக்கான ஹைப் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றேன். அது மட்டும் இல்லாம வெற்றிமாறன் டைரக்ஷன் அப்படின்னாலே அது ரொம்பவே பிடிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா ரீசெண்டா அவரோட வீடியோஸ் எல்லாம் பயங்கரமா வந்துகிட்டு இருக்கு. அவரோட இன்டர்வியூ பிரஸ் மீட் இது எல்லாமே வேற லெவல்ல இருக்கு. இதை பாக்குறப்போ அதோட ஹைப் வந்து இன்னும் அதிகமாகுது. ஏற்கனவே அரசன் படத்துடைய அந்த டீசர் வெளியாகி எல்லாருக்குள்ளேயுமே அது பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்திருச்சு. ஏன்னா சிம்பு ஒரு முக்கியமான ஒரு முதன்மையான ஒரு தோற்றத்துல நாம பாக்குறோம். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நாம பார்த்ததே இல்ல. கையில கத்தியோட இருக்கிற மாதிரி நாம பார்க்கல. சோ ஃபைட் சீன் அவர் பண்ணிருக்காரு. பட் ப்ரோமோவே இப்படி வெளியாயிருக்கு அப்படின்னா இதோட எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயமும் யோசிச்சுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. சோ அரசன் படம் பாக்குறதுக்காக நான் ரொம்பவே ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு சிம்புவை பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமா பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் எல்லாம் டெய்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூர் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.